வடகொரியா சமீபத்தில் பல பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை நடத்தியுள்ளது. இது ஜப்பான் கடலில் தரையிறங்கி சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பையும் பாதுகாப்பு கவலைகளையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜனவரி 4, 2026 அன்று உள்ளூர் நேரம் காலை 7:50 மணியளவில் பியோங்யாங்கிற்கு அருகிலிருந்து வடகொரியா பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஜப்பான் கடலில் ஏவியது. இது பிராந்திய பதற்றத்தை அதிகரித்தது. இந்த ஏவுகணைகள் சுமார் 900 முதல் 950 கிலோமீட்டர் தூரம் பயணித்து ஜப்பானின் பிரத்யேக பொருளாதார மண்டலத்திற்கு வெளியே பாதுகாப்பாக தரையிறங்கின. ஆனால் இது பெரும் அச்சுறுத்தலாக கருதப்பட்டது. தென்கொரியா மற்றும் ஜப்பான் இந்த ஏவுகணை சோதனைகளை கடுமையாக கண்டித்துள்ளன. இது பிராந்திய மற்றும் சர்வதேச பாதுகாப்பிற்கு தீவிர அச்சுறுத்தல் என்றும் ஐயுக்னா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை தெளிவாக மீறுவதாகவும் தெரிவித்துள்ளன. தென்கொரியாவின் கூட்டு படைத்தலைவர்கள் இந்த ஏவுகணைகள் தென்கொரிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளால் கூட்டாக விரிவான பகுப்பாய்வு செய்யப்படுவதாகவும் அதன் விவரங்கள் தொடர்ந்து பகிரப்படும் என்றும் தெரிவித்தனர். ஜப்பானின் பாதுகாப்பு அமைச்சகம் குறைந்தது 2 ஏவுகணைகள் ஏவப்பட்டதை உறுதிப்படுத்தியது. அவை சுமார் 50 கிலோமீட்டர் அதிகபட்ச உயரத்தை எட்டி வேகமாக பயணித்தன. சில அறிக்கைகள் ஏவுகணைகள் ஒழுங்கற்ற பாதைகளில் பயணித்ததாக குறிப்பிட்டன. இது ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்ற ஊகங்களையும் வேகம் மற்றும் இயக்குதிறன் குறித்து விவாதங்களையும் வழிவகுத்தது. வடகொரியாவின் மத்திய செய்தி நிறுவனம் இந்த ஏவுகணை சோதனை கிம் ஜாங் உன்னின் நேரடி மேற்பார்வையில் நடத்தப்பட்டது. நாட்டின் போர் தடுப்பு திறனை மதிப்பிடுவதற்கான முக்கியமான பயிற்சி என்று அறிவித்தது. கிம் ஜாங் உன் இராணுவ வழிமுறைகளை தொடர்ந்து மேம்படுத்தி வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். நாட்டின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த இது அத்தியாவசியம் என்றார். இந்த ஏவுகணை சோதனைகள் தென்கொரிய அதிபர் லீ ஜே பியிங்கின் சீனா பயணத்திற்கு சற்று முன்பு நடந்தன. அங்கு வடகொரியாவின் அணுசக்தி திட்டம் குறித்து விரிவான விவாதிக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்டது. சில ஆய்வாளர்கள் இந்த நேரத்தை இராஜதந்திர பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக வடகொரியாவின் உறுதியான நிலைப்பாட்டின் ஒரு தெளிவான சமிகையாகவும் பிராந்திய சக்தி காட்சிப்படுத்தலாகவும் கருதினர். அமெரிக்க இராணுவத்தின் இந்தோ பசிபிக் கட்டளை இந்த ஏவுகணைகள் அமெரிக்க பணியாளர்கள் பிரவேசம் அல்லது நட்பு நாடுகளுக்கு உடனடி அச்சுறுத்தலை ஏற்படுத்தவில்லை என்று தெளிவாக கூறியது. ஆனால் கண்காணிப்பு தொடர்கிறது. இந்த ஏவுகணை சோதனைகள் ஐயுக்னா பாதுகாப்பு கவுன்சில் தீர்மானங்களை தெளிவாக மீறுவதாகும். அவை வடகொரியா பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனைகளை முற்றிலும் நடத்துவதை தடை செய்கின்றன. நிபுணர்கள் இந்த ஏவுகணை ஏவுதல் வடகொரியாவின் வரவிருக்கும் ஆளும் தொழிலாளர் கட்சி உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக ஒரு வலுவான பலத்தை வெளிப்படுத்தும் முக்கிய நடவடிக்கையாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். அல்லது அமெரிக்க இராணுவம் வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவை கைது செய்தது போன்ற சமீபத்திய புவிசார் அரசியல் நிகழ்வுகளுக்கு ஒரு உறுதியான பதிலடியாகவும் இருக்கலாம். வடகொரியாவின் பதில் திறனை காட்டுகிறது. வடகொரியாவின் தொடர்ச்சியான ஏவுகணை திட்டம் பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் தற்போதுள்ள ஏவுகணை பாதுகாப்பு அமைப்புகளின் செயல்திறன் குறித்து தீவிர கவலைகளை எழுப்புகிறது, சவால்களை அதிகரித்து வருகிறது. கிம் ஜாங் உன் அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளின் விரோத கொள்கைகளை வடகொரியாவின் அணுசக்தி தடுப்பு தேவைக்கு முக்கிய காரணமாக கூறுகிறார். இது தொடர்ச்சியான பதிலாக உள்ளது. வடகொரியாவின் பாலிஸ்டிக் ஏவுகணை திட்டம் 1976 ஸ்கர்பி ஏவுகணைகளுடன் தொடங்கியது. மேலும் கிம் ஜாங் உன்னின் தலைமையில் கணிசமாக விரிவடைந்து நவீனமயமாக்கப்பட்டுள்ளது. புதிய தொழில்நுட்பங்கள் போன்று நீர்மூழ்கி கப்பலில் இருந்து ஏவப்படும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள், விண்வெளி ஏவுதல் வாகனங்கள் ஆகியவை இதில் அடங்கும். பெரும்பாலும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்தை தலைகீழாக வடிவமைப்பதன் மூலம் இது விரைவாக சாத்தியமானது. இந்த சமீபத்திய ஏவுகணை சோதனைகள் வடகொரியாவின் இராணுவ லட்சியங்கள், அதன் பிராந்தியத்தில் உள்ள தாக்கங்கள் மற்றும் சர்வதேச பாதுகாப்பு குறித்த விவாதங்களை மேலும் தீவிரமாக தூண்டியுள்ளன.